டே 83 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்டி ஸ்டொமக்ல வந்து ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஓவர் நைட் சோக் பண்ணது. தென் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு சப்பாத்தி, அது கூட வந்து கொஞ்சமா நேத்து நைட்டு பண்ணியிருந்த சிக்கன் கிரேவி தான் எடுத்திருந்தேன். தென் இன்னைக்கு வந்து அக்கவுண்ட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா எவ்ரி சண்டே வந்து நான் வந்து அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணுவேன். இந்த வீக் என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த வெஜிடபிள்ஸு, கிராசரி ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன வாங்கியிருக்கோன்ட்டு. பட் நேத்து எனக்கு டைம் இல்லாதனால இன்னைக்கு எழுதிட்டு இருந்தேன். தென் அந்த ஒர்க் முடிச்சோனே எனக்கு வந்து இந்த தோசைக்கு வந்து அரைய போடுற வேலை இருந்துச்சு. வழக்கமா வந்து மில்லட் தோசை தான் நாங்க சாப்பிடுவோம். ஒரு சிஸ்டர் வேற மில்லட் தோசை என்னென்ன பண்றீங்க? என்னென்ன சேர்க்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறேன். ஸோ நான் வந்து எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா மில்லட்டுமே சேர்ப்பேன். எனக்கு எதெல்லாம் அவைலபிளா இருக்கோ அதெல்லாம் சேர்ப்பேன். இப்ப நான் என்ன சேர்க்கிறேன் அப்படின்னா, ராகி, கம்பு, வரகு, சாம, தென, அது கூட இன்னொரு ரைஸ் நான் சேர்த்துருக்கேன். எனக்கு அது மறந்து போச்சு. வீடியோல காட்டுறேன். அப்படி இல்லன்னா உங்களுக்கு நான் கேப்ஷன்ல நான் வந்து மென்ஷன் பண்ணிர்றேன். நீங்க கேப்ஷன் ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 டூ 7 மில்லட்ஸ் இப்ப என் கையில அவைலபிள் இருக்கு. ஸோ அதுதான் நான் சேர்க்கிறேன். எல்லாத்துலயுமே 100 கிராம்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து 100 கிராம் வருது. ஸோ இதுதான் நான் வந்து 7 மில்லட்லயும் நான் எடுத்துக்கிறேன். பிளஸ் இது கூட வந்து 1 கப் வந்து இட்லி அரிசி அண்ட் 1 கப் வந்து உளுந்து, வெள்ள உளுந்து நான் சேர்க்கிறேன். ஸோ இது கூட 2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓவரால் அவ்வளோதான். இத வந்து ஒரு தண்ணீல நல்லா அலசிட்டு, அதுக்கப்புறமா தண்ணி ஊத்தி ஒரு 6 மணி நேரம் நான் வந்து சோக் பண்ணிட்டு, நார்மலா நம்ம தோசைக்கு அரைக்கிற மாரி கிரைண்டர்ல போட்டு அரைச்சுட்டு, ஓவரா ஓவரா ஒரு நைட் வந்து நீங்க புளிக்க விட்டுறணும். சேம் ஒரு நம்ம வந்து வெள்ள தோசை மாவுக்கு என்ன பண்ணுவோமோ, அதே தான் நானும் பண்ணுவேன். பட் ஓப்பனா சொல்லிர்றேன், நான் இந்த தோசை பேட்டர்ல வந்து நான் இட்லி ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா, நானும் இட்லி சாப்பிட மாட்டேன். வீட்லயுமே ஒயிட் பேட்டர் நான் மட்டும் தான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் தோசை மட்டும் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். தோசை சூப்பரா வரும். எப்பவுமே வந்து பிஞ்சு வந்ததே கிடையாது. நல்லா எப்படி நம்ம நார்மல் தோசை பேட்டருக்கு எப்படி ரெடி பண்ணுவோமோ, அதே மாரி தான் சூப்பரா வரும். ஸோ இட்லி நான் ட்ரை பண்ணதில்ல. ஸோ ஓப்பனா சொல்லிட்டேன். நீங்க இட்லிக்கு ட்ரை பண்றீங்கன்னா, தயவுசெய்து என் வீடியோவ ஃபாலோ பண்ணிறாதீங்க. மேபி வரும். எனக்கு தெரியாது. நான் ட்ரை பண்ணல. அதனால நான் ஓப்பனா சொல்லிட்டேன். தோசைக்கு நீங்க பண்றீங்கன்னா, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியா பண்றீங்கன்னா, பாதி பாதி இதுலயே ஒரு 1/2 கப் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம், நான் வந்து இவ்ளோ மில்லட் சேர்க்கணுமான்னா, இவ்ளோ மில்லட் நீங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அது எல்லாத்துலயும் 100 கிராம் சேர்த்தாலே சூப்பரா வரும். சம்டைம்ஸ் நான் 4 மில்லட் தான் சேர்ப்பேன். ஆனா எனக்கு கரெக்ட்டா வந்துரும். ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகும். மத்தபடி சூப்பரா வந்துரும் தோசை எப்பவுமே. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பண்ணது. தென் வந்து லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் எடுத்துக்கிட்டேன். இது கூட ஊறுகாய், ஒரு பாயில்டு எக் எடுத்திருந்தேன். தென் டின்னருக்கு வந்து இன்னைக்கு நான் கொத்து சப்பாத்தி தான் எடுத்திருந்தேன். செம்ம டேஸ்ட்டா நெறைய காய்கறிலாம் போட்டு, முட்டை போட்டு சூப்பரா செஞ்சிருந்தேன். நாளைலருந்து தோசை தான் சாப்பிடுவேன். சப்பாத்தி வந்து வெறுத்துடுச்சு. அதனால நான் இந்த மாரி ட்ரை பண்ணேன். அவ்வளோதான் இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்டது. நாளைக்கு பார்ப்போம். பாய்.